நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தேதியில் அமெரிக்கா, சைனா, பாகிஸ்தான் இந்த 3 பேருமே நம்மக்கிட்ட இருக்க காளியை பார்த்து தான் பயந்துட்டு இருக்காங்க. காளினா நாம் நினைக்கிற மாதிரி காளி மாதா கிடையாது, இது வேறு காளி. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லாத அளவிற்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் தொடர்பான நியூஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். காளி கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர் அப்படிங்கிறதுனுடைய சுருக்கம்தான் இந்த காளி அப்படிங்கிறது. இந்த காளி அப்படிங்கிற இந்த ஆயுதத்தை தான் இந்தியா உருவாகியிருக்கு. இதை பார்த்து தான் இப்போது சீனா, பாகிஸ்தான், அமெரிக்கா இந்த 3 நாடுகளுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஒரு லேசர் ஆயுதத்தை மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே இது ஒரு லேசர் ஆயுதம் கிடையாது, அதை விட ரொம்ப பயங்கரமானது. லேசர் ஆயுதம் சமீப காலமாக பெரிய அளவில் பரவலாக ஆயுத சந்தையில் பேசப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுகிறது. குறைந்த செலவில் வானில் வரக்கூடிய அது ட்ரோனாக இருக்கட்டும், ஒரு ஏவுகணையாக இருக்கட்டும், விமானமாக இருக்கட்டும், அதை லேசர் ஒளிக்கற்றை மூலமாக தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த லேசர் ஆயுதம். ஆனால் அதை தாண்டி ஒரு எலக்ட்ரான் பீமை, எலக்ட்ரான் பல்சஸை கிரியேட் பண்ணி அது மூலமாக எதிரே வரக்கூடிய ட்ரோனாக இருக்கட்டும், ஏவுகணையாக இருக்கட்டும், விமானமாக இருக்கட்டும் தாக்கி செயலிழக்க வைக்கிறது தான் இந்த காளி ஆயுதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம். சரி, இது 40 ஜிகாவாட் பவர் உள்ள ஒரு லேசர் பீமை கிரியேட் பண்ணுது. இந்த லேசர் பீமை எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னா அது ஒரு லேசர் பல்சஸ் மூலமாக தான் கிரியேட் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த 40 ஜிகாவாட் பவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 நியூக்ளியர் பிளான்ட்லேருந்து உற்பத்தி ஆகிற பவருக்கு சமமானது. அப்போது இந்த லேசர் ஒளிக்கற்றையினுடைய பவர் எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இவ்வளவு பவர் உள்ள இந்த பீமை ஒரு பென்சிலோட குறுகிய அளவில் குறுக்கி அதை எதிரி ஆயுதத்தின் மேலே பாய்ச்சுறாங்க. இந்த ஆயுதத்தை குறிப்பாக வானில் இருக்கக்கூடிய எதிரி நாட்டு செயற்கைக்கோள்களை செயலிழக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அமெரிக்கா கிட்டையும் சீனா கிட்டையும் இந்த தொழில்நுட்பம் இருந்தாலும் இந்தியா கிட்ட இருக்கிற அளவுக்கு வீரியம் அதில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த லேசர் ஒளிக்கற்றைகளை சில வினாடிகள் மட்டுமே நீடிக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் ஒளிக்கற்றைகளை ஒரு கண்ட்ரோல்டு தண்டர் ஸ்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு இடியையும் ஒரு மின்னலையும் நாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை எதிரி மேலே தாக்கி அழிக்க வச்சா எவ்வளவு சேதம் ஏற்படுமோ அந்த அளவிற்கு இது பவர்ஃபுல்லானது அப்படின்றாங்க. ஆனால் இதில் ஒரு விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னா இது எதிரியினுடைய ஏவுகணையோ ட்ரோனையோ சேட்டலைட்டையோ தாக்கி அழிக்கிறது இல்லை, மாறா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுகளை செயலிழக்க வைத்து விடுகிறது. அதுதான் இதனுடைய சிறப்பு தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இதை 1985 இந்தியா உருவாக்க தொடங்கிவிட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆயுத உற்பத்தி நிறுவனமான DRDO, அதே போல் பார்க், பாபா அட்டாமிக் ரிசர்ச் கார்ப்பரேஷன், இவங்க 2 பேரும் இணைந்து தான் 1985 இதை உருவாக்குனாங்க. அப்போது சில கட்டுமான பணிகளுக்காக இது உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு இதை எதிரியினுடைய ஆயுதத்திற்கு தாக்குவதற்கு இவ்வளவு வலிமையான எலக்ட்ரான் ஒளிக்கற்றைகளை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அதை டெவலப் பண்ணி காளி 200, காளி 500, காளி 1000 அப்படின்னு சொல்லி இப்போ காளி 10,000 நிற்கிது. இந்த ஆயுதத்தை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்தியா உருவாக்கியிருக்கு, இதை எப்போ இராணுவத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து தெளிவாக தெரியல. ஆனால் இந்த காளி ஆயுதத்தை பற்றி பாகிஸ்தானில் பரவலாக நிறைய பேச்சு அடிபட்டுக்கிட்டு வருது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2012 பாகிஸ்தான் ஆக்குபைடு சியாச்சின் பகுதியில் திடீர்னு ஒரு கிளேசியர் ஃபால் வந்தது. பெரிய அளவிலான ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவலாஞ்சி மாதிரியான ஒரு பனிச்சரிவு ஏற்பட்டது. அதில் ஒரு 142 பாகிஸ்தானிய இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. அப்போது
பாகிஸ்தான் இராணுவம் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த காளி ஆயுதம் மூலமாகத்தான் இந்தியா தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பனிமலையை உருக வைத்து தங்களுடைய வீரர்களை கொன்னாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இராணுவ ஆய்வாளர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம், இதை இந்தியா எதுக்காக டெவலப் பண்ணுச்சு அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் சியாச்சின் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பகுதிகளை உருகச் செய்து ஒரு பாதையை ஏற்படுத்தி இராணுவம் முன்னேறுவதற்காக இந்த காளி ஆயுதத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லப்போனால், 2012 பாகிஸ்தான் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டு ஏறக்குறைய ஏற்றுக்கொள்வதை போல தான் இருக்கிறது. ஆனாலும் அதை உறுதியாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த காளி ஆயுதம். இந்த சிங்கிள் ஷாட் பல்ஸ்டு ஜிகாவாட் எலக்ட்ரான் ஆக்சலரேட்டர் அப்படின்னு இன்னும் டீப்பாக சொல்லப்படுகிற இந்த காளி ஆயுதத்தை எதிர்காலத்தில் தன்னுடைய வான்வெளியை பாதுகாக்கிறதுக்காக இந்தியா உபயோகப்படுத்த போகுது அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ நிபுணர்கள் கூறுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இதை எதிர்காலத்தில் ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாததாயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இந்த ட்ரோன்களுடைய வளர்ச்சி ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. அப்போது இந்த ட்ரோனை தாக்கி அழிப்பதற்கான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பில் தான் இந்தியா முழு கவனம் செலுத்திட்டு வராங்க. அதனுடைய எதிரொலி தான் இந்த காளி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக எதிர்காலத்தில் இந்த ட்ரோன் தாக்குதல், எதிரினுடைய ஏவுகணை தாக்குதல், இது இரண்டிலிருந்தும் இந்தியாவினுடைய வான் பகுதியை பாதுகாப்பதற்காகத்தான் இப்போவும் இராணுவ ஆராய்ச்சியாளர்கள் இதை இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இறங்கிக்கிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் இது இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமீபத்தில் சீனாவுக்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோளை இந்த காளி மூலமாக இந்தியா செயலிழக்க வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படாதனால நேரடியாக சீனாவாலையும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க முடியல. ஆக இந்த காளி எப்போ இந்திய இராணுவத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறது நிறைய தேச பாதுகாவலர்களுடைய, தேச ஆர்வலர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.